ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 33 முதல் 38 வசனங்கள். எசேக்கியேல் 36, 33 முதல் 38. தியான வசனம் 36ஆம் வசனம். எசேக்கியேல் 36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த நாளில் வாக்கு கொடுத்தவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவருடைய வாக்கை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மகிமையை காண முடியும் என்பதாக நாம் தியானித்தோம். ஆம், வாக்கு கொடுத்தவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த வாக்கு கொடுத்தவருடைய வார்த்தை தான் இந்த அகில உலகத்தையும் படைத்தது. அவர் சிருஷ்டி கர்த்தர், சர்வ வல்லமையுடையவர். அவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது என்பதாக பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளிலேயும் அதனுடைய நீட்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாக்கு எனக்காக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவதூதன் அவருடைய தாயாகிய மரியாளிடத்திலே கூறிய பொழுது அதை நிறைவேறுவதற்கு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அவள் என்ன சொன்னாள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று கூறி அவருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை உனக்காக சொல்லப்பட்டது. இந்த வார்த்தை உனக்காக சொல்லப்பட்டது. நீ உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதே, அல்லது உன்னுடைய கஷ்டங்களை பார்க்காதே, உன்னுடைய நெருக்கங்களை பார்க்காதே, உன்னுடைய இயலாமையை பார்க்காதே. உனக்கு வாக்கு கொடுத்தவர் வல்லமையுடையவர். அந்த வார்த்தையை அப்படியே நீ ஏற்றுக்கொண்டு, அப்பா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நீ முழுமையுமாக உன்னை அவருக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது, அங்கே மரியாளை குறித்து சொன்னது உனக்கும் எனக்கும் சொல்லப்படும். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆம், நிச்சயமாக ஆண்டவருடைய வாக்கை உனக்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி நீ நம்பி அவைகளை நீ உள்வாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது, உனக்கானது என்று சொல்லி நீ அவைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாக்கியவதியாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆம், கர்த்தர் உனக்கு தந்திருக்கும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவது அசாத்தியமானது என்பது போல உனக்கு தோன்றலாம். அப்படிப்பட்ட வேளைகளிலே நீயும் நானும் மரியாளை போல விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு அடிமையாய் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவரால் நமக்கு சொல்லப்பட்டவைகள் ஏற்ற வேளையிலே நம்மில் நிறைவேறுவதை நீயும் நானும் ருசிக்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு குறிப்பான ஒரு வாக்கு தத்தத்தை அருளி செய்த போது எசேக்கியேல் 36 நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இந்த வாக்கு கொடுத்தது யாதோ ஒரு அசரீரி அல்ல, யாரோ ஒரு தூதன் அல்ல, என் ஆண்டவருடைய வாக்கு. இந்த ஆண்டவருடைய வாக்கு உனக்காக எனக்காக கொடுக்கப்பட்டது. நானே இதை சொன்னேன், சொன்ன அதை நான் செய்வேன். அதை உறுதிப்படுத்துகிறார். ஆனாலும் அதை தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற பொழுது 37வது வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கூறுகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தாம் சொன்னதை செய்ய வேண்டியது அவருடைய உத்தரவாதம் தானே என்று எண்ணி நீயும் நானும் அசதியாய் இருக்கக்கூடாது. மாறாக அந்த வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுதலுக்காக நான் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி நீ சோம்பேறியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. நீ தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எனவே தாம் சொன்னதை செய்ய வேண்டியது அவருடைய உத்தரவாதம் தானே என்று எண்ணி நீ அசதியாக இருந்து விடாதே. உனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அந்த செய்து முடிக்கப் போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்பதாகவும் சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். எனவே நான் உனக்காக எனக்காக வாக்கு கொடுத்த அந்த வாக்கு நிறைவேறும்படியாக ஜெபத்திலே அவைகள் நிறைவேறும்படியாக நீ போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபு தன்னந்தனியனாய் தன் தகப்பனுடைய வீட்டை புறப்பட்டு சென்ற சமயத்தில்
கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன காரியம், நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்பதாக ஆதியாகமம் 28:15 நாம் வாக்குத்தத்தம் செய்ததை வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியே யாக்கோபு கடந்து சென்ற சகல பாதைகளிலும் தேவன் அவனுடன் கூடவே இருந்தார். பல வருடங்களுக்கு பின்பாக அவர் அவனிடத்தில், உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்பதாக ஆதியாகமம் 31:3 அவனிடத்தில் கூறுகிறார். அதன் பிரகாரமாக அவன் திரும்பி போனபோது தன் சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு தன்னை எதிர்கொள்ளும்படி வருவதாக அறிந்து மிகவும் பயந்து வியாகுலப்பட்டான். அப்பொழுது அவன் ஏற்கனவே கர்த்தர் தனக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு விண்ணப்பம் பண்ணினான். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் போ என்று சொல்லுகின்ற பொழுது அவன் புறப்பட்டு சென்றான். வாக்கை நம்பி புறப்பட்டான். அந்த வாக்கு, நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, இப்பொழுதும் என்னுடைய அண்ணன் என்னை கொல்லும்படியாக ஒருவேளை வரலாம், நீர் எனக்கு தயவாய் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே போராடுகிறான். நடந்த காரியம் என்ன? தன்னுடைய தம்பியை பகையாய் பகைத்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கொலைவெறியோடு காத்திருந்த அண்ணனாகிய ஏசா, அவன் மனம் மாறுதலுடையவனாக, மனம் மாறினவனாக, தம்பியை நேசிக்கிறவனாக, இங்கே அண்ணனும் தம்பியும் சமாதானத்தின் தூதுவர்களாக ஒருவரையொருவர் கட்டி தழுவிக்கொண்டு அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நன்மை செய்வேன் என்று சொல்லியிருந்த கர்த்தாவே என்ற வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது அதை உரிமை பாராட்டி முடிவிலே அவன் வெற்றியை பெற்றுக்கொண்டான் என்பதாக ஆதியாகமம் 32 6 முதல் 12 வசனங்களிலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உனக்கு அருளி செய்திருக்கும் வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து கொண்டு நீ ஜெபிக்கும்போது அவர் அதில் பிரியப்படுகிறார். அது உனக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நீ உறுதியாய் பற்றி கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்று. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கு பின்னாலும் ஒரு நிபந்தனையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்கே யாக்கோபு ஜெபிக்கின்ற பொழுது நன்மை செய்வேன் என்று சொன்னீரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கின்றதான் அந்த வேளையிலே அங்கே ஆண்டவரிடத்திலே அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பெயரை ஒத்துக்கொள்ளுகிறான். தன்னுடைய பெயரை ஒத்துக்கொள்ளுகிறான். நான் ஏசா அல்ல, யாக்கோபு என்று குறிப்பிடுகிறான். நீ நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இயலாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே தம்முடைய வாக்குத்தத்தத்தை பிரகாசமாய் பொழிந்தருளுவார். ஆம், இங்கே அதை உரிமை பாராட்டி முடிவில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் உனக்கு அருளி செய்ததற்கு வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து கொண்டு நீ ஜெபிக்கின்ற பொழுது அவர் அதன் மேலே மிகவும் பிரியமாயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. யோசேப்பு தன்னுடைய பின் நாட்களிலே மகா மேன்மையாய் உயர்த்தப்பட போவதை குறித்து அவனுடைய இளம் வயதிலேயே தேவன் சொப்பனங்கள் மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் அவனுடைய ஜீவியத்தில் சகலமும் அதற்கு முரண்பாடாகவே சம்பவித்து கொண்டிருந்தன. அவனுடைய சகோதரர் அவனை பகைத்தார்கள், அவனுக்கு விரோதமாக சதி திட்டமிட்டார்கள். இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனுடைய சொப்பனங்களை குறித்து அவனை ஏளனம் செய்தார்கள். அவனுக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்தார்கள். அவனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பிறகு கிணற்றிலே தூக்கி போட்டார்கள், விற்றார்கள். சகலவிதமான உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஆனாலும் அவனை குறித்த தேவன் கொண்டிருந்த நோக்கம் அவனில் ஏற்ற வேளையிலே நிறைவேறி தீர்ந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்பதாக சங்கீதக்காரன் 105 சங்கீதம் 19 வசனத்திலே குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய வார்த்தை
உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் நீ அதை பெற்று அனுபவிக்க பாத்திரவானாகும்படி உன்னுடைய வாழ்க்கை புடமிடப்படுவதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது பலவிதமான பாடுகள், நிந்தைகள் வழியாக நீ கடந்து செல்ல நேரிடலாம். அவைகளில் நீ உன்னை உத்தமனாக விளங்க பண்ணினால் தேவன் உன்மேல் கொண்ட தம்முடைய அநாதி நோக்கத்தை உன்னிலே நிச்சயமாய் நிறைவேற்றியே தீர்ப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்பின் பரம பிதாவானவர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பவைகளை நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசிக்கின்ற பொழுது, தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கின்ற பொழுது, வேதாகமத்தை வாசிக்கின்ற பொழுது அதிலிருந்து ஏதேனும் ஒரு வாக்குத்தத்தம் உன் ஆவிக்குள் குதித்தெழுந்து வரும் என்றால் நீ அதை அப்படியே விசுவாசித்து பற்றி கொள்வாயாக. அப்படி நீ பற்றி கொள்ளுகின்ற பொழுது, விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுகின்ற பொழுது அவருடைய வார்த்தைகளில், வாக்குத்தத்தங்களில் ஒன்றும் சதுருவதில்லை. செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வாக்கு கொடுத்தவரே, வாக்கு மாறாதவரே, அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்களுக்குரியதாய் நாங்கள் அனுபவிக்கும்படியாய் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அது எங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு நாங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.